Hi friends, வணக்கம் and welcome to விஜய் டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக திடீர் அறிவிப்பும் மற்றும் நிறைய 3 முக்கிய தகவலும் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதம் ரூபாய் 1000 வழங்குற ஸ்கீமில் வாங்கின்னு வரவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் சூப்பரான அறிவிப்பும், அது மட்டும் இல்லாமல் 3 முக்கிய அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா தகவல் மூலயமா நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய போகிறவங்களும் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதம் ரூபாய் 1000 தொடர்ந்து வாங்குறவங்களுக்கு ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்க போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வீடியோவை நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ரீசனாக செப்டம்பர் மாதம் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்லே லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது சம்மந்தமாக புதிய விண்ணப்பத்துக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றது சம்மந்தமாக, பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமாக, ஆதார் சீடிங் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பேச போகிறோம். அதனால் தயவுசெய்து புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அவரோட கோட்டாவில் வருது. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கார். அதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் ஏற்கனவே ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்களுக்கும் கூடுதலான தகவல் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவும் அப்டேட்டாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் மூலிமா தெரிவிச்சுன்னு வரும். மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இதுக்கான அப்டேட் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ண வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,17,00,000 பயனாளிகளுக்கு மேலே இணைஞ்சி ரூபாய் 1000 மாதம் பெற்றுன்னு வந்திருக்காங்க. இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பதிலாக 14ஆம் தேதியே உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வெளியாயிருக்கு. அதனால் 14ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக பணம் வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கிய தகவல் அப்படின்னே சொல்லலாம். முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சில சார்ஜஸ் எல்லாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 14ஆம் தேதியே உங்களுடைய கேஷை வித்ரா பண்ணிக்கலாம். 14ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருதா, பணம் கிரெடிட் ஆகுதா அப்படின்ற தகவல் கண்டிப்பாக இன்னும் 2 நாட்களில் நம்ம டீட்டெயிலாக அப்டேட் பண்ணும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி முன்கூட்டியே ஒரு நாளில் நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வருங்காலம் துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் துறையில் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார், மேலும் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும், மேலும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன், இவங்க 3 பேரும் சிறப்பாக செயல்பட்டு நடத்தின்னு வராங்க. முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை சிறப்பாக எடுத்துன்னு போகணும், புதிய பயனாளிகளை ஆட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரோட இலாக்காவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக செயல்படுது அப்படின்ற மாதிரி அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கார். அதை என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கண்டினியூ பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். பணம் வாங்காத வரவங்க இது வரைக்கும் மேல்முறையீடு செய்துட்டு வரலாம், அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வரும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அதிகாரிகள் நம்மிடம் ஒரு சில தகவல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பங்கள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர் அப்படின்றத ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வாங்குறவங்களும் திருமணம் வாங்குறவங்களும் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படலாம், 1000 ரூபாய் ஸ்கீமை செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து வட்டாரங்கள் தகவலாக தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பயனாளிகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பயனாளிகள் ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு வருடமும் புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறவங்களும் புதுசாக திருமணம் ஆகிட்டு அப்ளை பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2 முக்கிய நோக்கங்களுடன் கொண்டது.
குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுக்கும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது அப்படின்றது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வந்து இந்த ஸ்கீமில் வந்து வழங்குறாங்க. இந்த தொகையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை தரத்தை வந்து உயர்படுத்தும், சமூகத்தின் சுயமரியாதை வாழ்வதற்கான வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு உருவாக்கி தரப்போகிறாங்க. புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்க அஃபிஷியல் வெப்சைட் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அதில் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர் ஒரு 9 கொஷின் இருக்குது. அந்த கொஷினை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிங்க. அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க. சர்ச் பாரில் போய்ட்டு TN_info_360 அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முக்கியமாக வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல் அஃபிஷியல் பேஜோட ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதே போல் உங்களால் வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ண முடியலனா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். இதில் நிறைய ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிகல்லாம் ரெகுலராக வந்து போட்டு வரோம். முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து போட்டு வரோம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து ஒரு கேள்விகள் போட்ட மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து ரைட் பண்ணியிருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 4வது ஆர்டிகலாக வந்து இருக்கும். ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் லேட்டாக கூட வந்து ஆகலாம். அதனால் வந்து கீழே வந்து அந்த ஆர்டிகலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆர்டிகலோட டேரக்ட் லிங்க் வந்து முடிஞ்ச கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மோட PDF லிங்க்கு, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான முழு விவரம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பயனாளிகள் யார் யார், எந்தெந்த வயது வந்து தகுதி உடையவர்கள், விண்ணப்ப படிவம் எங்கே வந்து எடுக்கலாம், மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்துக்கான அளவுகோல்கள் வந்து என்னென்ன, அதுக்கு சம்மந்தமாக வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம், என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து விண்ணப்பிக்க தேவையானது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கான பதில்களும் வந்து கொடுத்துருக்கேன். மகளிர் உரிமை திட்டம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க யார் தகுதி உடையவர்கள் அப்படின்ற கேள்விக்கும் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நன்மைகள் யாவை அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து பதில் வந்து கொடுத்துருக்கோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்முறை எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்றதுக்கான கேள்விகளும் பதில் வந்து சொல்லியிருக்கோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை, அந்தந்த ஆவணங்களுக்கான பதிலும் வந்து கொடுத்துருக்கோம். மாற்றுத்திறனாளிகள், விதவிகள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியுமா, அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற பதிலும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கொஷினுக்கும் கிட்டத்தட்ட 9 கொஷினுக்கான ஆன்சர் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கும். நீங்கள் விண்ணப்ப படிவம் எங்கே போய் வந்து எடுக்கணும், இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் என்ன, எதனா தொடர்பு இப்போ ரீசனாக வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து சர்ச் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக வந்து இதை ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்டை வந்து ரைட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து கூட டீட்டெயிலாக வந்து கேட்கலாம். மேலும் வந்து இதில் ஹோம் பட்டனில் இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற நிறைய ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிகளும் வந்து போட்டுன்னு வரும். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக, தமிழ் புதல்வன் சம்மந்தமாக, டிவிகே கார்டு சம்மந்தமாகவும் நிறைய ஆர்டிகல் வந்து போட்டுன்னு வரும். நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம், முக்கியமாக வந்து PM கிசான் ஸ்கீம், PM ஹவுஸ் ஸ்கீம் அப்படின்ற ஆர்டிகல்லாம் வந்து போட்டுன்னு வரும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து லோக்சபா எலெக்ஷன் முன்னிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார் பிரச்சாரத்தில். அந்த பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் 1 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து செயல்பட்டிருந்தோம். 1,60,00,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. 1,16,00,000 பேருக்கு மேலே வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்கோம். மீதி வந்து பணம் வராதவங்களுக்கு, இதில் பணம் கொடுக்காமல் போனவர்களுக்கு 2-3 மாதத்தில் வந்து கொடுப்போம் அப்படின்றத வந்து பிரச்சாரத்திலே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இப்போது தேர்தல் என்பதனால் வந்து கடினமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் 2-3 மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கான தொகை யாராருக்கெல்லாம் மேல்முறையீடு செய்துட்டு வரலையோ, யாராருக்கெல்லாம் இன்ன வரைக்கும் வந்து புதுசாக அப்ளை பண்ணிவிட்டு பணம் வராது இருக்குதோ அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து நடைபெற்று வந்து, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வருவாய் கோட்டாட்சியர்லாம் வந்து போஸ்டிங்லாம் வந்து போட்டுன்னு வராங்க. கண்டிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து இன்னும் சிறப்பாக வந்து செயல்பட போகுது. புதிய விண்ணப்பமும் வந்து வரப்போகுது. புதிய விண்ணப்பம் வரப்போகிறதுக்கு சம்மந்தமாக செப்டம்பர் மாதத்துக்கு சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ நேற்று வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை கம்பல்சரியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து இது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார்.
யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு வந்து விரைவில் கண்டிப்பாக வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிஎம் ஹெல்ப்லைன்லையும் கால் பண்ணி வந்து கேட்டுன்னு வந்திருக்கீங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருந்தார். அதுக்கு சிஎம் ஹெல்ப்லைனில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த சப்ஸ்கிரைபர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் கோயம்புத்தூர் புதிதாக அப்ளை பண்ணணும், சிஎம் ஹெல்ப்லைனில் வெயிட் பண்ணுங்கள், அறிவிப்பு வரும்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு மேலே வந்து நிறுத்தப்பட போகிறதில்ல, இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வர போகிறதில்ல, இவ்வளோ தான் வந்து சப்ஸ்கிரைபர், அதாவது வந்து இவ்வளோ தான் வந்து பயனாளர்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக வந்து அறிவிப்பு வரும்போது வந்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள், புதுசாக வந்து திருமணமானவர்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000 பேருக்கு புதிய ரேஷன் அட்டை வந்து வழங்கின்னு வராங்க. அவங்களும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து வரும். அந்த அறிவிப்பு நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டாலும் அஃபிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுவோம். புதிய அறிவிப்பு விரைவில் வந்து கண்டிப்பாக வந்து வரும். செப்டம்பர் மாதத்தில் புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நாங்களும் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ண வரோம். நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை அது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ண வரும். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தேன். நீங்கள் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறோன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து வச்சுக்கிங்க. பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் ப்ரைமரியாக வந்து கொடுக்கணும். லிங்க் பொறுத்த அளவுக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆதார் கார்டு கொடுத்து கிட்டத்தட்ட 3-4 பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கும். ஆனால் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் வந்து ஆதாரில் வந்து சீடிங் ஆகிருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ப்ரைமரியாக வந்து கொடுங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட தமிழ் புதல்வன் ஸ்கீமில் ஆதார் சீடிங் அக்கௌண்ட் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலையும் ஆதாரில் வந்து யாருக்கெல்லாம் வந்து சீடிங் ஆன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் சீடிங் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பணம் அனுப்பிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆக போகிறவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து வச்சுக்கிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபா மட்டும்தான் வந்து பணம் வருது, அதில் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிடித்தமும் வந்து செய்ய மாட்டாங்க. ஒரு சில ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு சில பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற நிறைய சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. 1000 ரூபா வந்து கிரெடிட் ஆனவொடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்எம்எஸ் சார்ஜஸ் எல்லா டீட்டெயிலான சார்ஜஸ் எல்லாமே வந்து போக கிட்டத்தட்ட 700 800 தான் மீதி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன வருத்தமாக இருந்திருக்கலாம். நீங்கள் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் பிடித்தம் செய்யாத பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து பணம் எடுத்தும் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது www.tninfo360.com. திரும்ப வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹோம் பேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் www.tninfo360.com. அப்படின்னா ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி குரோம் ப்ரௌசரில் போயிட்டு tn_info_360.com அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வரும். அதில் வந்து ரீசன் சம்மந்தமாக கலைஞர் மகளிர் உரிமை சட்டம் மூலமாக நிறைய ஆர்டிகல் வந்து போட்டு வரும். அதை ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். புதிய விண்ணப்பம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணாலும் அதுக்குள்ள ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டிகலில் பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் சுலபமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வெளியான அறிவிப்புகளும் முக்கிய தகவல்களும் வந்து எல்லா டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். மேலும் வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். ஒரு வீடியோ கீழே வந்து நீங்கள் செக் பண்ணி கூட வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் வந்து சொல்லும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே வந்து கேளுங்க, நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.